ராமேஸ்வரத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் பர்வதவர்தினி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக பள்ளிக்கு வந்த மாணவிகள் அவதிக்கு உள்ளாகினர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், விவரம். வணக்கம் பிரகாஷ். அதாவது டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரத்துல கடந்த 2 நாட்களாக சூறைக்காற்றுடன் கூட கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் காரணமாக மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியும் ஆங்காங்கே பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கியும் காட்சியளித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு பெண், அதாவது ஸ்ரீ பர்வதவர்தினி பெண்கள், அதாவது மேல்நிலை பள்ளி, அதாவது இது அரசு திருக்கோவிலுக்கு சொந்தமான அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்து வருகிறது. இந்த பள்ளியில சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வர்றாங்க. இந்த சூழ்நிலையில கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அந்த பள்ளிகள், அதாவது ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் பள்ளிகளில் உள்ள வளாகத்தில் உள்ள பல்வேறு இடங்கள்ல மழைநீரானது தேங்கி இருக்கு. அந்த பகுதிக்கு, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவிகள் ஏராளமானவர் அந்த பகுதி வழியாக வர சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலை அதே போல அங்கே பயிலக்கூடிய மாணவிகளின் இயற்கை உபாதை கழிப்பதற்காக செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதுமாகவே அந்த மழைநீர் தேங்கி உள்ளதால் மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மாணவிகளுக்கு எந்த ஒரு அவதியில்லாமல் இருப்பதற்காக அந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் விரைந்து நடவடிக்கை எடுத்து பள்ளி வளாகத்தில் புகுந்துள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.